அந்த மண்ணில் இப்போ இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் மீது எங்களுடைய தேசத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே செய்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் யுத்தத்தை பார்த்து பாய்ந்து ஓடியவர்கள், அங்கு போய் அரசியல் செய்து கொண்டு இங்கு நீங்கள் எங்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஈழத்தமிழனும் யுத்தத்தை பார்த்தவன், அதிலிருந்து அத்தனை வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு தான் இன்னொரு தேசத்தில் வந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு வந்து பொருளாதார ரீதியாக நாங்கள் எங்களை கட்டமைத்து கொண்டு கல்வியிலும் எல்லா விதத்திலும் எங்களை முதன்மையாளராக மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் சொந்த மண்ணில் வாழ்தலை போல வாழ்வதற்கான அந்த 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 தருணத்தை போல வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? ஏனண்டா இப்போ நீங்கள் வந்து 35 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 80களில் ஆரம்பித்த உங்களுடைய பயணம் வந்து எப்போயெல்லாம் உங்களுடைய சொந்த ஊருக்கு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உருவாகும். ஆனால் அதையெல்லாம் கடந்து நாங்கள் இன்றைக்கு வந்து புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கடமை ஒன்று இருக்குது. அதாவது எங்களை விட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குது. நீங்கள் இறுதி யுத்தத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்க. இந்த புத்தகம் வந்து இளம் தலைமுறைகள் படிக்க வேண்டும் இல்லையா? படிக்கணும், என்ன நிகழ்ந்ததுன்றதை அறியணும், உன்னுடைய இனத்துக்கு எப்படியான இன அழிப்பு நடந்தது என்பதை அறியணும்ன்றது மிக முக்கியம். We have a dream.